நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏற்கனவே சில மாவட்ட செயலாளர்கள் சமீபத்தில் விலகியிருந்த நிலையில் மேலும் ஒரு மாவட்ட செயலாளர் விலகியிருக்கிறார். சேலம் மாவட்ட மாநகர செயலாளர் அழகாபுரம் தங்கம் கட்சியின் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர்களிருந்தும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே சமீபத்தில் குறிப்பாக கடந்த 2 மாத காலத்தில் மட்டும் 5 மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து விலகியிருந்தனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன், விழுப்புரம் வடக்கு மத்திய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர், திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சமீபத்தில் விலகியிருந்த நிலையில் சேலம் மாநகர மாவட்ட செயலாளரும் தற்போது விலகியிருக்கிறார். இவர்களுடைய விலகலுக்கான காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போதே நாம் தமிழர் கட்சி சார்பில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களான தங்களுடன் எந்தவிதமான கலந்து ஆலோசிக்காலும் தன்னிச்சையாக சீமான் முடிவெடுப்பதாகவும் பல ஆண்டுகளாக கட்சியில் பணியாற்றி வரக்கூடிய தங்களுக்கு தற்போது உழைப்புக்கான உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்பதால் கட்சியிலிருந்து விலகுவதாக கூறியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் 3 பேரும் கூண்டோடு வெளியேறிய போதும் அவர்களும் இதே காரணத்தை தான் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுடன் வேட்பாளர் தொடர்பான எந்தவிதமான கலந்து ஆலோசனையிலும் சீமான் ஈடுபடுவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வெளியேறியிருந்தனர். சில நாட்களுக்கு முன்பு அக்கட்சியின் மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி தனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்று கட்சியிலிருந்து விலகியிருந்தார். இவ்வாறாக தொடர்ந்து கடந்த 2 மாத காலத்தில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியிருந்த நிலையில் மேலும் ஒரு மாவட்ட செயலாளர் தற்பொழுது விலகியிருக்கிறார்.